ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸோட 15ஆம் நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பாதி கிணறு தாண்டியாச்சு, 15 நாள் கிட்ட வந்துட்டோம். எப்பயும் போல் 6 மணிக்கெலாம் வாக்கிங் கிளம்பிக்கிட்டாச்சு. வாக்கிங் போயிட்டு 7:15 வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்த உடனே நம்ம எப்பயும் குடிக்கிற நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் குடிச்சிக்கிட்டாச்சு. வெண்பூசணி ஜூஸ் வந்து ஒரு 2 வெண்பூசணி குடித்தேன். அதுக்கப்புறம் அதை நுப்பாட்டியாச்சுங்க. அப்புறம் நம்ம நெல்லிக்காவே குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கேரட்டு பீன்ஸ் போட்டு சத்து மாவு கூல் பண்ணிக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் என்னோடய பொண்ணுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் நல்லா தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டேன். அவங்க தோசை சாப்பிட்டுக்கிட்டாங்க. அப்புறம் மதியானம் போல் எங்கள் வீட்டுக்காரர் நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 2 நொங்கு சாப்பிட்டுக்கிட்டேங்க. ஒரு 12 மணியை போல் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் 1:30க்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, கோவக்காய் பொரியல் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் தக்காளி சட்னி, சாம்பார் எடுத்துருக்கிறேன். தண்ணி சத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பூசணி ஜூஸும் குடிக்கல, சொரக்காவும் சாப்பிடல. அதனால் நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேங்க. வெள்ளரிக்காய் நல்லா தண்ணி சத்து நிறைந்த காய் தான், அதனால் அதை சாப்பிட்டுக்கிட்டேங்க. மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டோன்னு எனக்கு வயிறு ஃபில்லிங்காக கரெக்டாக இருந்துச்சுங்க. நல்லா திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரொட்டீனாக செய்கிற மதியானத்துக்கு அப்புறம் செய்கிற வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம எக்காரணத்தை கொண்டு மதியானம் மட்டும் நம்ம தூங்கவே கூடாதுங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் நான் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 5:30 போல் என்னோடய பொண்ணு வந்து சத்து மாவில் கொலக்கட்டை கேட்டிருந்தா. அந்த மாதிரி கொலக்கட்டை வந்து நான் பண்ணி கொடுத்துட்டேன். சத்து மாவில் நாடு சக்கரை கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா கொலக்கட்டை பிடிச்சி வச்சிட்டேன். நானுமே இதுலேயே இந்த கொலக்கட்டையவும் ஒரு 4-5 சாப்பிட்டுட்டு 2 செவ்வாழைப்பழம் குட்டியாக இருந்துச்சு, அதனால் 2 செவ்வாழைப்பழம் நான் எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் என்னோடய நைட் சாப்பாடு. நான் அந்த நைட் சாப்பாடை கூட 6 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் மொட்டை மாடிக்கு நடக்க போக முடியல. ஏன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகள் நிறையா இருந்தது. அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு அதுவே 9 மணி ஆயிடுச்சு. அப்புறம் குளிச்சுட்டு வந்து நம்ம எப்பயும் எடுக்கிற இந்த திரிப்பலா பொடியை எடுத்துக்கிட்டேங்க. என்னடா இவங்க வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் எவ்வளவு எடை குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுதுங்க. ஆனால் நான் குறைஞ்சிருக்கேன். ஆனால் அதை இப்போ உங்களுக்கு சொல்ல மாட்டேன். 30 நாள் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க. என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் வெஜ்ஜாக தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. எனக்கு வந்து நான்வெஜ் வந்து அவ்வளோவா பிடிக்காதுங்க. அதனால் வெஜ்ஜாக தான் சாப்பிட்றேன். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்லாம், ஆனால் அளவாக சாப்பிட்டுக்குங்க. இன்றைய நாள் வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.